ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், அது யார்கிட்டையுமே சொல்லிடாத, அது எனக்கு வெளியே தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொல்லுவோம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சீக்ரெட்டெல்லாம் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுடி, இதை நம்ம மட்டுமே யூஸ் பண்ணிக்கணும், நம்ம மட்டுமே தெரிஞ்ச ட்ரிக்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி பேசுவோம் இல்லையா? அப்படி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ பேசலான்னு வந்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இப்போ நம்மளோட சேலரி எல்லாம் எவ்வளோ அப்படின்றதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்ஜெட் எல்லாம் போட்டு நம்ம ஒரு லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்படி தானே? அப்போ நம்ம இருக்க ஸ்டேஜில் இருந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக ஹை ஆகிறதுக்கு என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில மெத்தட்ஸ் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். இல்லை இதை விட பெஸ்ட் ஐடியா ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நல்ல சேல்ரி வாங்குகிற ஒரு ரிச்சான பீப்புள் கிட்ட அவங்க வாங்குகிற சேலரியை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. மேபி அவங்க நிறையா வாங்குறாங்க, அதற்கேற்ற அவங்க கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி கம்மியான சேலரி வாங்குறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதான். ஒரு சிலர் இப்போ இந்த பொண்ணுங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சேலரியை கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கும். அவங்க ஏடிஎம் கார்டு, அவங்க பேங்க் டீட்டெயில் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஒர்க்குக்கு போகிறது மட்டும்தான் இவங்க. ஆனால் ஒரு சில ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, நீ உன்னோட தேவையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தருவாங்க. அப்படித்தான் இப்போ செகண்ட் கேட்டகரியில் தான் நான் இருக்கேன். எப்போ என் ஏடிஎம் கார்டு அவங்கக்கிட்ட போகுது, எப்போ அவங்க வாங்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இருக்க வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அவங்க நமக்கு கொடுக்குற ஃப்ரீடமை நம்ம பயன்படுத்திக்கலாம். எதாக இருந்தாலும் நான் கேட்டுட்டு தான் வாங்குவேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஓகே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா என்னோடய ஏடிஎம் கார்டே அவங்கக்கிட்ட தான் இருக்கும், பட் எனக்கு தேவையானங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஹாப்பி ஃபீல் தானே, அவங்களே நமக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறது நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், ஒரு கம்மியான சேலரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15,000 to 20,000 வரைக்கும் சேலரி வாங்குறவங்க அவங்களோட பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும்னா, எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, எத்தனை பேர் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு நிறையா இருக்கும். அப்போ வாங்குகிற கம்மி சேலரியை வச்சு அவங்க எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்? அது ரொம்ப கொஷின். அப்போ அவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவுமே இருக்காது, வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக செலவுக்கு தான், வேறு எந்த யூஸுமே பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா அந்த தீபாவளி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனஸ் வந்தால் மட்டும்தான், அப்படித்தானே? இப்போ ஒரு அளவுக்கு 4 பேர் தான் இல்லை 5 பேர் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஓகே, ஒரு அட்லீஸ்ட் 3 பேர் இருந்தாங்கன்னா டபுள் ஓகே தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலுமே கம்மியாக சேலரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், சொல்லிக்கவே வேணாம், ஏகப்பட்ட செலவு தாறுமாறாக நிற்கும். அதில் இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருப்போம். நம்ம இல்லைன்னு மறுத்து பேசவும் முடியாது. இப்போ நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சேவிங்ஸு போக தான் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேர்த்து வச்சதை போக மீதி நீ செலவு பண்ணு அப்படின்னு நம்ம அம்மா அப்பாலாம் அட்வைஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, அத்தியாவசிய தேவை போகிறதுக்கு, அத்தியாவசிய தேவைக்கு அப்புறம் தான் செலவு. நமக்கு என்ன தேவை, என்ன நீடு, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சேவிங்ஸ்குள்ளே போகணும். நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஹாப்பினஸ், என்னோட தேவை, இது எல்லாமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன்? நான் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன். அப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் சேவ் பண்ணணும், அதனால் எனக்கு அது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னதுன்னா என்ன பலன் இருக்குது? அங்கே நான் வேலைக்கு போகிறது வேஸ்ட்டு, எனக்காக என்னை பார்த்துக்கிறவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் இல்லையா? நம்ம வாழ்கிறது ஒரு லைஃப், ஹாப்பியாக வாழணும், என்னென்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஆனால் கொஞ்சம் லிமிட்டாக, அப்படித்தானே? அப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்த்தா, மந்த்லி நமக்கு மெடிக்கலுக்காகவே 1000 to 2000, 2000 to 3000 இந்த மாதிரி நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாத்து வீட்லையும் இருக்கும். அதுவும் குட்டீஸ் இருந்தாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக கிட்ஸுக்காக நம்ம எடுத்து வைக்கணும். அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இல்லைனா அது நம்ம தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. யார்கிட்டையாவது எனக்கு காசு தாங்க, எனக்கு 5000 தாங்க, 10,000 தாங்க அப்படின்னு நம்ம நிற்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் காசை வீட்டில் எப்போவுமே சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸை நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு உண்டியலாக இருக்கலாம், இல்லை அது ஓப்பன் பண்ண முடியாத பாக்ஸாக இருக்கலாம். நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோன்றது நமக்கே தெரியக்கூடாது. நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வைங்களேன், நம்ம கண்ணே பெரும் கண்ணு, தாய் கண்ணு பொல்லா கண்ணுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் 5000 சேர்த்துட்டேன், 15,000 சேர்த்துட்டேன், நான் 30,000 சேர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கவே அதெல்லாம் வேறு வழியில் எங்கேயும் பிடிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்பு நம்மளே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோன்றதை அதை எடுத்து கவுண்ட் பண்ணி பார்க்காதீங்க. இன்னொன்று, இவ்வளோ சேர்ந்துருச்சான்னு நினச்சி பெருமைப்பட்டுக்கவும் வேண்டாம், அதை அப்படியே விட்டுடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கிட்ஸு
இப்போ குழந்தைன்னு இருந்துட்டால் அடுத்து அவங்க குழந்தைய படிக்க வைக்கணும். அதுக்கான எஜுகேஷனை சூஸ் பண்ணுறது லைன் இருக்கே அப்பப்பப்பப்பா. இப்போ எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவு ஏகப்பட்ட ஸ்கூலு. இப்போ நம்ம ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்கூலு, ரைட் சைடில் ஸ்கூலு, மேலே கீழே ஸ்கூலு இப்படி எல்லா பக்கம் ஸ்கூலை கட்டி வச்சுருக்காங்க. எல்லோரும் ஃபீஸ் என்ன கம்மியாக வாங்குறாங்க 50,000 60,000 ப்ரீகேஜிக்கே வாங்குறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே இருக்க எங்கள் ஏரியா பக்கத்துலேயே ப்ரீகேஜிக்கு 75,000 முதல் 2 லட்சம் வரை வாங்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கூலெலாம் நம்ம சூஸ் பண்ணவே கூடாது. நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நமக்கு ஏற்ற ஸ்கூல் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொன்று சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இந்த லைன் ரெண்டும் இருக்குது. இதில் வந்து நம்ம தவறி கூட சிபிஎஸ்சி தான் பெஸ்ட்டுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது, மெட்ரிகுலேஷன் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிடக்கூடாது. மெட்ரிகுலேஷன்லேயும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. சிபிஎஸ்சி படிச்சுட்டு மக்கா போன பசங்களும் இருக்காங்க. ஸோ எங்கே படிக்கிறாங்கன்றது மேட்ரு இல்லை, நம்ம பசங்க எப்படி படிக்கிறாங்கன்றதான் மேட்ரு. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி அதை அந்த ஸ்கூலில் குழந்தைங்க படிக்குதான்றதை நல்லா படிக்கிறாங்களா, நல்லா டீச்சிங் நல்லா கோச்சிங் தராங்களா, அதெல்லாம் பார்க்கணும். முக்கியமாக வீட்டில் நம்ம கொஞ்சம் சொல்லித்தரணும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத மட்டுமே நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம பசங்களோட ஃப்யூச்சர் 0 ஆயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் எஃபர்ட்டு நம்ம வீட்டில் போட்டோம்னா நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்களே டேலண்டடாக பிறந்து வளர்ந்தப்பவே எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எல்லாம் அவங்களே பண்ணிட்டு வர மாதிரியான செம்ம டேலண்டான பசங்க இருக்காங்க. அவங்கள சொல்லலாம். ஒரு சில குழந்தைகள் இல்லை, முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு நம்மளோட கைடன்ஸ் தேவை. நம்மளோட கைடன்ஸ் இருந்தால் தான் அவங்க நல்ல ஃப்யூச்சரில் வந்து நிற்க முடியும். சரிங்களா? அதனால் ஸ்கூலில் சேர்த்துறது மட்டும் இல்லையே, அது போக நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்த்திட்டோம்னா ஸ்நாக்ஸு, டெய்லி ஸ்நாக்ஸு, அதுவும் ஒரு சில ஸ்கூலில் ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க, நட்ஸ் கொடுங்க, அப்புறம் அந்த சுண்டல் கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் வேக வச்சு கொடுங்க. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் இதெல்லாம் சேர்த்து வாங்கணும். அது போக வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபீஸ் நம்ம 50,000 தான், அது போக 10,000 ரூபாய்க்கு அது வாங்கி இது வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டை திட்டி விட்ருவாங்க. இதெல்லாமே நம்ம வாங்கி ரெடியாக வைக்கணுமே, அதுக்கு நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ், இப்போ திடீர்னு நம்ம பையன் சொல்லுவான் யோகா கிளாஸ் எடுக்கிறாங்கம்மா எங்கள் ஸ்கூலில், அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் வருது, ஆனுவல் டே வருது, அது வருது இது வருது, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சைடு காசு ரெடியாக வச்சுருந்துருக்கணும். அப்படித்தானே? இதுக்கெல்லாம் நம்ம தயாராகிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ஒரு பக்கம் நிலையை நம்ம சேர்த்துற மாதிரி வரும். இப்போ இதெல்லாமே வந்து அத்தியாவசிய தேவையில் தான் வருது. அந்த அத்தியாவசிய தேவைகளையே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம போகிற வழி வந்து ஸ்மூத்தாக இருக்கலாம். ஆடம்பரமாக சூஸ் பண்ணிட்டோம்னா எங்கேயாவது ஒரு பக்கம் இடிச்சுக்கிட்டு நிற்போம். இங்கே சிக்கிருச்சு அங்கே சிக்கிருச்சு, யார்ட்டாவது வரலாம், கைமாத்துக்கு வாங்கிடலாம், அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், இப்படிலாம் நம்ம பேசுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. கடன் வாங்குறத முதல்ல நம்ம அறவையே தவிர்க்க வேண்டிய ஒன்று. இதில் வந்து கிரெடிட் கார்டு இப்போ வந்து பயங்கரமாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டுனா என்னன்னே தெரியாதுனாலுமே அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த லைனுக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. அது ஒரு பெரிய பாதாள சாக்கடை. அதுக்குள்ளே விழுந்துட்டா நாத்தம் முடிச்சுட்டு தான் இருக்கணுமே தவிர தவறி தத்தளிச்சாவது நீந்தி வெளியே வந்துடலான்னு நினைக்கவே முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்காரர் வாங்கியிருந்தாங்கன்னா கையில் காலில் விழுந்தாவது ஏங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ண வச்சுருங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் மிரட்டியாவது பேசி பாருங்கள். எதுக்குமே வெளியே வரலையா, ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி ஏதாவது நல்ல ஐடியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்தது நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே நம்ம வச்சுருப்போம். மூவி போகிறது, வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கடையில் போய் சாப்பிட்றது, இல்லை ட்ரெஸ் எடுக்கிறது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம அந்த அத்தியாவசிய தேவையும் சேவிங்ஸும் போக மீதி ஏதாவது வச்சுருந்தோம்னா, இப்போ போன மாதம் சம்பளத்தில் நான் ஏதாவது மீதி வச்சுருந்தேன்னா அதை எடுத்து இந்த மாதம் நான் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதம் சம்பளத்திலேயே எல்லாத்துலேயும் கை வச்சுட்டேன்னா அடுத்த மாதம் நாமத்தை போட்டுட்டு உட்கார வேண்டியதான். ஸோ நம்ம முந்தைய மாதம் நம்மக்கிட்ட என்ன மீதி இருக்கோ அதை இந்த மாதம் பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா வரேன். இப்போ நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. மாதம் 7 ரூபா 8 ரூபா நம்ம ரெண்ட்டுக்காக கொடுக்குறோம். அது போக கரண்ட் பில்லு அந்த பில்லு இந்த பில்லு எல்லாத்தையும் சேர்த்து 10 ரூபாய்னே போட்டுக்கோங்களேன். பெட்ரோலு எல்லாம் வந்துடும் லிஸ்ட்டில். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இந்த வீட்டில் நம்ம பெண்கள் கண்டிப்பாக நகை இல்லாமல் இருக்க மாட்டோம். இல்லாதவங்க வேறு ஏதாவது ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். நகையை கம்முன்னு பத்திரமா வச்சுருக்கீங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணலான்னா அந்த நகைகள் பீரோவில் தூங்குறதுக்கு பதிலாக பேங்க்கில் தூங்குச்சுன்னா நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா லீஸ்க்கு அந்த மாதிரி வீடு வாங்கலாம். லீஸ்க்கு வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம வாடகை காசு மிச்சம். அந்த 10,000 கொண்டு போய் இந்த நகைக்கு கட்டினோம்னா, இதுவும் வட்டி கம்மியாக கொடுக்குற பேங்க்கில் தான் நான் சொல்கிறேன், அந்த நகைக்கான அமௌண்ட்டை நம்ம 10,000 கட்டிட்டு வரணும் வைங்களேன். இப்போ 2 லட்சம் 3 லட்சம் வாங்கியிருக்கோன்னா 3 லட்சத்தை நம்ம ஒரு 3 வருஷத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளேயே கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கட்டுறோம். அந்த 3 லட்சத்தை கட்டி முடிச்சோன்னா நம்ம நகையும் நமக்கு, அந்த லீஸுக்கு போன அந்த அமௌண்ட்டும் நமக்கு. இப்போ நமக்கு டபுள் பெனிஃபிட். இதே நம்ம வாடகைக்கு தான் அந்த 3 வருஷமும் நம்ம வாடகை காசு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நமக்கு இல்லை 10 பைசா தங்காது இல்லையா? ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி யோசிங்க. சப்போஸ் இல்லை நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நகைகளெல்லாம் வச்சு எங்கேயாவது இடத்த வாங்கி போட்டுருங்க.
இடத்த வாங்கி போட்டால் நாளைக்கு இன்றைக்கி 5 லட்சத்துக்கு வாங்குறது நாளைக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு வந்து நிற்கும். அது நம்மளுக்கு பெனிஃபிட். கையில் நகையை வச்சிருக்கிறவர்கள் தயவு செய்து அதை பீரோவில் வச்சு பூட்டி மட்டும் வச்சுட்டு இருக்காதீங்க. அதுலேயுமே இன்னும் பெரிய பெரிய ஆபத்துக்களெல்லாம் இருக்குது. எவனாவது நம்ம நகை நிறையா வச்சுருக்கோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான்னா எப்படி செவரேறி குதிக்கிறானா, வீட்டை உடைக்கிறானா, அள்ளிட்டு போகிறானான்னு தெரியாது. இந்த பயமெல்லாம் நமக்கு வேண்டாம். அழகாக பேங்க்கில் இருக்கா, மாதம் மாதம் வட்டியை கட்டுறமா, நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்துடலாம். இது போக இன்னொரு ஐடியா என்ன தெரியுங்களா? தயவு செஞ்சு பெண்கள் நகைகளை வந்து என்கிட்ட நிறையா இருக்குன்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு காட்டக்கூடாது எல்லாத்துக்கிட்டையும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தே கிளம்பி இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போகிறோன்னா, நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி பந்தாவாக இருக்கிறதுக்காக நிறைய நகைகளை போட்டுட்டு போவோம். அதெல்லாம் ஓகே தான். போகிற வழியிலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது கை வைக்கிறாங்களா, காது வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று, நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும் போது அந்த நகைகளை போட்டுக்கொண்டே வெளியே காட்டிக்க வேண்டாம். ஒரு ஷாலை போட்டு மறைச்சிக்கோங்க. சேலையே கட்டினாலும் பரவாயில்ல, ஷாலை போட்டு மறைச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுத்தோமா முடிச்சோமா வந்தோமான்னு இருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்குன்னு காட்டிக்கிட்டோம்னா தான் நமக்கு ஆபத்து. நம்மக்கிட்ட இருக்க மாதிரியே காட்டிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியே இருக்கணும். வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போலாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சிம்பிளாக குட்டி ஒரு செயின் போடுறது ட்ரெண்டு, குட்டி கம்மல் போடுறது ட்ரெண்டு, விளையல் போடுறது, சிம்பிளாக ஒரு விளையல் போடுறது, இல்லை விளையல் போடாமல் இருக்கிறது ட்ரெண்டு. ஆடம்பரமாக இப்போ பெருசு பெருசாக எல்லாம் போடுறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சிம்பிளாக நம்ம மாற்றிக்கிட்டு லைஃப்பை ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் இறங்க வேண்டாம். நம்ம நகை இருக்குன்னு யாருக்கும் காட்டிக்க வேண்டாம். காட்டிக்கிட்டால் தான் நமக்கு பிரச்சனை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்களா? நம்ம எப்படி எப்படியெல்லாம் சேவ் பண்ணணும், எப்படி எப்படியெல்லாம் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களா? அப்படி தான் நானும் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஃபீலிங்ஸு இல்லை உங்களோட ஷேரிங் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதே மாதிரி என்ன உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை தரேன். இதோட என்னோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு வரேன். அப்போ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.